உங்களுக்கு எப்பயாச்சும் ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். இது ஐஸ்கிரீம் மாதிரி, ஆனால் ஐஸ்கிரீம் கிடையாது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1/2 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் வந்து பாலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதிலே 2 ப்ரெட்டு. உங்கள்கிட்ட ப்ரெட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரஸ்க்கு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் சேர்க்கும் போது 4 ரஸ்க்காக சேர்த்துக்கோங்க. எங்கள் ஃபேமிலி வந்து சின்னதுலையா, அதனால நான் வந்து 2 சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆல்மண்ட், கேஷ்யூஸ், அப்புறம் பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஆல்மண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கல. இது கூட நம்ம வந்து 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். ஒரு ஏலக்காய் போட மறந்துடாதீங்க. நான் முன்னாடியே போட மறந்துட்டேன். அரைச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து திருப்பி போட்டு அரைச்சினேன். ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அப்புறம் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். நல்லா கோல்டாக ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கணும். கொஞ்சம் நட்ஸுமே நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதே அது கூட சேர்த்துக்கணும். நீங்கள் மார்னிங் செஞ்சால் நைட்டு தான் எடுக்கணும். இல்லை நைட் தான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் தான் எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். நான் நைட்டு பண்ணதுனால மார்னிங் தான் எடுத்து பார்த்தேன். நல்ல ஒரு டெக்ஸ்சரில் சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரியே வந்துச்சு எடுக்கும் போது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.